ஹாப்பி வணக்கம். இது மேபி டிஎன்பிசி குரூப் 4 கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கணும். ஓகேப்பா. அளபடை அளபடைனா என்ன? ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உயர் வகுப்பில் தான் இதை பற்றி பார்ப்பீங்க. ஓகேவா? 9th 10th அந்த மாதிரி வகுப்பு. ஜஸ்ட் அளபடை அப்படின்னா இப்போ சில சொற்களை சொல்லும்போது ஒரு மாத்திரை அளவு தான் இருக்கும். ஆனால் அதை வந்து நீண்டு ஒழிப்பாங்க. ஓகேவா? 2 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒழிப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து அந்த பாட்டுக்கு ஏற்றால அந்த கவிதைக்கு ஏற்றால இருக்கும். ஸோ அப்படி சில சொற்களை ஒரு மாத்திரை அளவு வந்து 2 மாத்திரை அளவுக்கு நீண்டு ஒழிக்கிறாங்கல்ல. ஸோ அதுக்கு பேர் தான் அள அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பலாமை கலால் ஆகிய சொற்களில் லா என்னும் எடுத்து 3 மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும். ஓகேவா? இது பேசிக்கா 2 மாத்திரை அளவு தான் இருக்கும். ஆனா அந்த பாட்டுக்காக வந்து 3 மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதோட கூச்சு. ஓகேவா? அதற்கு அடையாளமாகவே லாவை எடுத்து இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? இந்த லாக்கு அப்புறம் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த லாக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து 3 மாத்திரை அளவு நீட்டு ஒழிக்கி. ஓகேவா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வந்து இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரில படை என்பர். ஓகேவா? உங்க வந்து வந்து உயிரெழுத்து. ஓகேவா? ஸோ வந்து இங்க நீண்டு ஒழிக்கி. அதனால இது வந்து உயிரில படை அளப்படையோட சேர்த்து உயிர் பிளஸ் அளப்படை உயிரில படை. ஓகேவா? இதை படிச்சு உயர் வகுப்புகளில் விரிவாக அறிந்து கொள்ளலாம். ஓகேவா? இந்த ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.